இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னாலே மலச்சிக்கல் தான். இந்த மலச்சிக்கலால மனசும் சிக்கல் ஆயிடுது. ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. அதாவது ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் நடக்குது. நமக்கு ஏதாவது ஒரு ஆதரவு தேவைன்ட்டு அவங்களுக்கு அந்த உணவு மேல அந்த அக்கறை போயிடுது. அந்த உணவு தான் அவங்களுக்கு ஆதரவு குடுக்குது. ஏன்னா, யாரையும் நம்ப முடியாத ஒரு உலகத்துல மக்கள் வாழ்ந்திருக்க சூழ்நிலை வந்துடுச்சு. ஏன்னா டென்ஷன் ஒரு ஆஃபீஸ்ல போனா டென்ஷன், ஒரு வீட்ல போனா டென்ஷன், பசங்களால டென்ஷன், கணவரால டென்ஷன், மனைவியால டென்ஷன், நம்மளோட மேலதிகாரிகளால டென்ஷன். இந்த டென்ஷன அவங்க எங்க வெளிப்படுத்தினாலும் அது அவங்களுக்கு நேர் எதிரா வினைகளா வந்து தீருது. அவங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அவங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு வரும்போது, அவங்க ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈட்டிங்னால பசி எடுக்கும்போது மக்கள் சாப்பிடுறது கிடையாது. இதனால என்ன ஆகுது? நம்ம உடம்புல சுரக்க வேண்டிய இன்சுலினும் சரி, பைலும் சரி சரியான நேரத்துல சுரக்கல. அத சுரக்கிற நேரத்த நீங்க சாப்பிடுறதும் கிடையாது. இதனால இந்த குடல் பித்தமாகப்பட்டது உங்க குடல்ல போய் தேங்குது. இந்த இடத்துல பித்தங்கள் தேங்கி நாளடைவுல இந்த பித்தங்கள் தேங்குறதுனால இந்த இடத்துல ஐபிஎஸ் கண்டிஷன் புண்கள் ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல கட்டிகள் ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல உள்ள குடலே சுருங்க ஆரம்பிக்குது. இப்படி சுருங்குறனால மலங்கள் கெட்டும். இந்த சுருக்கம் வந்ததுக்கு அப்புறமா இதே போல கொலிட்டிஸ் கண்டிஷன்ல கட்டி கட்டியா ஆகி இந்த கட்டிக்குள்ள உங்களுக்கு புண்கள் இருக்கும். அந்த புண்களுக்குள்ள மலங்கள் தேங்க ஆரம்பிச்சிடும். இதான் கொலிட்டிஸ் கண்டிஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறமா இதுவும் சீரியஸ் ஆச்சுன்னா குடல் சுருக்க ஆரம்பிச்சிடும். கிரான்ஸ் டிசீஸ் வந்துடும். கிரான்ஸ் டிசீஸ் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு நடுக்கம் வர ஆரம்பிச்சிடும். உடனே அவங்க நியூரலாஜிக்கல் இஷ்யூன்னு சொல்லிடுவாங்க. ஆப்வியஸ்லி கரெக்ட் தான். ஏன்னா கட் ஃப்ளோரா கெட்டு போச்சுனாலே ரத்த நாளங்கள் சீர்கெட ஆரம்பிச்சிடும். சக்கரை வியாதி வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தைராய்டு கண்டிஷன் ரொம்ப பேட் ஆயிடும். அது நியூரலாஜிக்கல் இஷ்யூவா போயிட்டு உங்களுக்கு ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வந்துடும். அதுக்கப்புறமா நடுக்கங்கள் வந்து பேரலைஸ்ட் ஆக கூட சான்சஸ் இருக்கு. பார்க்கின்சன் ஸ்டேஜ் வரக்கூட காரணங்கள் இருக்கு. இதுக்கு எல்லாமே காரணம் கட் ஃப்ளோரா கெட்டு போகிறனால தான். கட்டில் இருக்கிற பாக்டீரியாஸ் நுண்ணுயிர்கள் உங்களுக்கு கெட்டு போயிடுச்சு. நீங்க நினைப்பீங்க கட்டில் நல்ல பாக்டீரியா இருக்கும். நல்ல பாக்டீரியா தான். அது வேலை செய்யாம இருக்குது. அது கெட்ட பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவை வெளியெடுக்கிறதுக்கான சிகிச்சைகள் நேச்சுரோபதியில மட்டும்தான் இருக்கு.